gentlemen, welcome to Master the Blasters. இப்படி எந்த பாட்டு போட்டாலும் உடனே அதுக்கு ஆட ஆரம்பிக்கிற ஆனந்தியும் எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற விஜயும் சேர்ந்து பண்ற ஷோ தான் மாஸ்டர் த பிளாஸ்டர். ஃபர்ஸ்ட் எங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லிடணும். எக்ஸ்ட்ராவா ஒரு பெரிய ஒரு பெட்ஷீட்டோ ஒரு துணியோ வாங்கி எப்படி அண்ணன் தங்கச்சி மாற்றி மாற்றி துணியை கட் பண்ணி தைச்சுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபர்ல பியூட்டிஃபுல்லான ஒயிட் ஷூ, இப்படி ஒரு டெட்லி காம்போல நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஆடுறதுக்கு 6 பேர் வர போறாங்க. 6 பேரும் நம்ம ஃபேமிலியில் இருக்க ஆட்கள் தான். ஓகே, ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்க ஆட்கள், சூப்பரா நடிச்சு கலக்கி இருக்கவங்க, எந்த விதமான இமோஷன் கொடுத்தாலும் நவரசத்தை திரும்பி இப்படி தட்டில் கொடுத்தா இருந்தாங்க ஒரே ரசமா வாங்கிக்கன்னு திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்ம ஃபேமிலியில் இருக்க ஆர்டிஸ்ட் தான் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லான டீம் உள்ள கூப்பிட போறோம். ஸோ நல்லா கேட்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஆயிஷா, அழகப்பன் அண்ட் யமுனா. ஓப்பனிங்கே செம்ம எனர்ஜி. ஸோ இந்த டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலாம் கொடுத்து ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் சத்யா வருவாங்கன்னு பார்த்தா சத்யா வரவே இல்லை. சத்யாவோட மேக்கப் அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. அவங்க தான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபீல்டில் இருப்பாங்க. அதனால கேட்குறேன், சத்யாவா இது காஞ்சரிங்ல பே பண்ண வந்த ஃபாதர் மாதிரியே இருக்காங்க. She is very cute, she is very pretty, looking like a foreigner. Hi. But anyway, you are looking very pretty now. Thank you so much. நீ தான் கொஞ்ச பேச. நான் Yeah, Yamuna, you are looking very pretty. நீங்க ரொம்ப யங்கா தெரியுறீங்க. இப்படி நீ கேட்கலாமா? அப்ப நான் திருப்பி உன்னை கேட்பல, நீ எவ்வளவு மேக்கப் போட்ட எங்க தெரியும். பட் எனிவே வெரி வெரி ஹாப்பி. நம்ம பேசுறது அழகப்பண்ணு சுத்தமா பிடிக்கல. நீங்க ஃபுல்லா நீங்க அவரோட தான் நிக்க போறீங்க, அவரோட தான் பேச போறீங்க. யமுனா, ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க கூட விட மாட்டான் ஒருத்தன் சட்டர் போடுறான் நடுவில் வந்து நின்று. அந்த வாட்ச்மேனை கூட்டிட்டு நீங்க உங்க டீமோட பிளேஸ்க்கு போயிடலாம். 2 பேரையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. 2 பேரையும் நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன். கருத்தா பாரு, கை வைக்காம பாரு. So already ஒரு பக்கம் டீம் வந்துட்டாங்க மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல இந்த சினிமா கேம் ஷோல பயங்கரமா கலக்கிறதுக்காக. எஸ், சோ இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டீம் வர போறாங்க. நம்ம ஜீ தமிழ் நட்சத்திரங்கள், மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடித்த நட்சத்திரங்கள் வர போறாங்க. சோ ஒவ்வொருத்தரும் சூப்பரா கலக்கி இருக்கவங்க இன்னைக்கு கலக்க போறாங்க. Yes, let's welcome Divya, Darshana and Subarnan. Thank you so much. உங்க பிளேஸ் நீங்க போயிடலாம். யார் வின் பண்றீங்க அப்படின்றத பாத்துறோம். ஓகேவா? Thank you. அப்பல ரன் பண்றோம். ஸோ அவ்வளோ டஃப்பான ஆட்கள் நீங்கள் வந்துருக்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷன்லாம் நாங்கள் கொடுக்கணும், நீ கொடுக்கக்கூடாது கூட விளையாண்டதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டீமுக்கு நேம் வச்சிருவோம். ஆமா, ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெடி, இவங்ககிட்ட போயிடலாம். என்ன தானா சேர்ந்த கூட்டம். எதுக்கு அந்த நேம்? இல்ல அப்பப்ப இத நான் சொல்லும்போது இவங்க டச் பண்ணுவாங்க. ஓகே, ஆமா. தானா சேர்ந்த கூட்டம் வெர்சஸ் கெத்து. ஏதோ பெருசா கெத்துன்னு ஒரு படம் இருக்கா? கெத்து. ஓகே, சூப்பர். எதுக்கு இந்த டைட்டில்? ஜெயிச்சாலும் தோத்தாலும் கெத்தார். ஓகே, ஸோ பேர்லையாவது இருக்கட்டும்ன்றதுனால அதை வச்சிருக்கீங்க. ஸோ கெத்து இந்த சைடு இருக்கு, இந்த சைடு ரொம்ப கூட்டமா இருக்குது. எல்லாம் 3 பேரும் சேர்ந்து வெரி வெரி ஹாப்பி. தானா சேர்ந்த கூட்டத்துக்கும் கெத்துக்கும் நடுவில் நீங்க ஏகப்பட்ட விஷயம் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல பஞ்ச் பரமசிவம். நல்லா இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நீ குதிக்கிறதுக்கும் டான்சிங் ரோஸ் மாதிரியே இருக்கிற. பட் எனிவே சூப்பர். ஸோ டான்சிங் ரோஸ் பஞ்ச் பரமசிவம்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு பஞ்ச் டயலாக்ல ஒரு சில ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் விட்டுருவோம். ஆமா, இப்போ ஒரு 4 வார்த்தை விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த 4 வார்த்தையை நீங்க ஃபில் பண்ணணும். அதுல 3 கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ், 4 சொல்லிட்டீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளாங்க்கும் 100 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? சூப்பர். போயிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் உனக்கு புரியவே இல்ல? புரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்க எப்பவுமே ஒவ்வொரு ஷோக்கு வர்றப்பயும் ஒரு கேரக்டர் இருக்கும். டோட்டல் நான் சிங்க்ல. இல்ல இந்த வாட்டி நான் சம ஃபார்ம்ல இருக்கேன். எல்லாம் புரிஞ்சிச்சு கரெக்ட்டா. ஆனா ஆனந்தி, நான் வந்த உடனே சொன்னேன், தர்ஷனா முன்னாடி மாதிரி கிடையாது. ஸ்டேஜ்ல பயங்கர புத்திசாலிட்டாங்க. முன்னாடி விட ரொம்ப நல்ல பொண்ணு, தங்க பொண்ணு. ஓகே, பஞ்ச் பரமசிவம் அப்படிங்கிற இந்த ரவுண்டுக்கு கெத்து டீம்ல இருந்து தான் முதல்ல விளையாட போறாங்க. சோ அவங்களுக்கான முதல் கேள்வி. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆனா கை விட்டுடுவான். திவ்யாக்கா பெரிய அவார்ட் வாங்குற மாதிரி இருக்கீங்க. கமான் திவ்யாக்கா. சோ ஒரு தடவை தர்ஷனா வச்சு ட்ரை பண்ணிடுவோமா? கோடிட்டு இடத்த கூட அவங்க நிரப்ப வேண்டாம். பாரு, கோடிட்டு விட்டா ஏதோ என்ன கோடிட்டு எட்டு விட்ட என்ன சொல்லு.
அந்த blank space கூட அவங்க ஃபில் பண்ண வேணாம். எழுதி இருக்கிறத பஞ்சா படிக்கட்டும்னு சொல்லுங்க. இதுக்கு மேல அவங்க என்ன சொல்லுவாங்க? இவனை கூப்பிட்டாலும் வர மாட்டேன். கஷ்டமா இப்படிதான் சொல்றேன். ஆனா ஒவ்வொரு வாட்டி ஃபர்ஸ்ட் வந்துடுறேன். தர்ஷனா பஞ்ச் டயலாக் சொல்ல போறாங்க. இது வந்து ரஜினி சார் டைலாக். இதுக்கே ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கணும். ஏய் गाइस சூப்பர் ரஜினி சார் டயலாக்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதே அதிசயம்டா. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் வாரி வழுங்குவான், ஆனா கை வாரி வழுக்குவானா? நிறைய கொடுப்பான். இருங்க இருங்க. நல்லவங்களை ஆண்டவன் ஆண்டவர் சோதிப்பார், அதன் பிறகு ஆசீர்வாதத்தை மட்டும் தருவார் என்று. ஆண்டவரே, எனக்கு பதிலா சுப்பன்னு சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமா சூப்பர் தான் சொல்லிருக்காரு எல்லாத்தையும். நீ எப்பதான் சொல்லுவ? நான் மாறிட்டேன், தங்க பாப்பா நொங்க பாப்பா என்னென்னமோ சொன்னியே. அசிங்கப்படுத்தாதீங்க, கஷ்டமா இருக்குல்ல. 2 lines. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஓகே. கைவிட மாட்டான். பரலோகத்தில் உள்ள பரமபிதாவே, கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, ஆன்சரை போடுங்கள். பவர் பவர் பவர். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். சூப்பர், வெரி குட். எத்தா சொல்லனாலும் கரெக்டா சொன்னல, அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. சோ அடுத்த பஞ்ச் டயலாக். வீரன் என்ன தெரியுமா? ஐயோ, என்ன dialogue இது? இது என்ன படம் என்று தெரியுமா? வீரம் படம் நினைக்கிறேன். எங்க இன்னொரு முறை சொல்லு. வீரம் படம் நினைக்கிறேன். வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிறேன். ஓ, அதுல வீரம் வர்றதா வீரம் படம். இப்ப வீரம் வர்றதா தெரியுமா அப்படின்னு ஒரு படம் இருப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். வீரன் என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. எந்த படம் இது? நாயகன். சூப்பர், வெரி குட் வெரி குட். எனக்கு தெரிஞ்சு திடீர்னு பயம் வந்துருச்சு. டீம்ல ஒருத்தனடா இவ்வளவு பிரைட்டா இருக்கானே. அப்புறம் தான் இல்ல என்ன இன்னுமா நீ பைத்தியம் நினைச்ச அப்படின்ற மாதிரி டக்குனே மச்சான் வந்தா. என்ன படம்? நாயகன். அங்கதான் எங்க டீம் வந்து யுனைடெட். படம் பேர் தான் தப்பா சொல்ற, டைலாக் கரெக்டா சொல்ற. ஏய், எனக்கு தெரிஞ்சு கெத்து அப்படின்ற டைட்டில் அந்த படத்துக்கு கூட செட் ஆகல. இந்த டீம் பர்ஃபெக்ட்டா செட் ஆகுது. 3 தடவை நீங்க 3 பேர் சேர்ந்து கெத்து கெத்து கெத்துன்னு மட்டும் சொல்லுங்க. கெத்து. ஆளுக்கு ஒரு பக்கம் பாக்குது. வெள்ளிக்கிழமை கோயில சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் பூஜை போட்டா மாதிரி இருக்குதுடா. இப்படி போடா அப்படி போ. ஒரு மூஞ்சி கூட சிங்கில திரும்பலடா. பியூட்டிஃபுல் டீம். சோ மாஸ்டர், இந்த பஞ்ச் பரமசிவம்ல இவங்க சொன்ன பஞ்ச் கரெக்டான ரிவீல் பண்ணுங்க ப்ளீஸ். வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. டீம் கெத்துனா சும்மாவா? இவ்வளவு டேலண்டடா இருக்காங்க பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசுனேன். உண்மையிலே அவ்வளவு டேலண்ட் நம்ம பாக்குறது கஷ்டம் ஒரு இடத்துல. சோ இந்த செலிபிரிட்டிஸ் சூப்பரா பின்னி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த சைடு இருக்க நம்ம செலிபிரிட்டிஸ் என்ன பண்ண போறாங்கன்றத பார்க்க போறோம். கண்டிப்பா எங்க டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். சியர் அப் பண்றேன். சியர் அப் பண்ணிக்கிறேன். ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி படத்துல இருக்க பஞ்ச் டயலாக் எல்லாரும் பேசிட்டாங்க. நீ சீரியல்ல இருக்க பஞ்ச் டயலாக் ஏதாவது ஒன்னு சொல்லு மச்சான். டேய், என்ன இங்க அடி இங்க அடி இங்க அடி இங்க அடி, ஆனா இங்க மட்டும் அடிக்காதடா. ஏன்னு கேள்றா? இங்கதான்டா ரோஜா வாழ்ந்துட்டு இருக்கா. கேட்டதுக்கு என்ன செருப்பாலடி. இத பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம பிரசிடென்ட் சார் தான். ஐயோ, சூப்பரா இருக்குமே. அது நல்லா இருக்குங்க. சொல்றா சூப்பர். அத மறந்துட்டேன். அத போட்டு ஃபர்ஸ்ட் பஞ்ச் டயலாக் ஃபார் திஸ் டீம் ப்ளீஸ். கலை மேகலை மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இது யார் சொல்ல போறா? நீங்க தான். கலை மேகலை மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. கெத்து டீம்ல இருந்தோம் ஆங்கரா விஜய் வந்திருக்கான் பாருடா. நீ கேம் முதல்ல பாடுறா. ஐயோ, உண்மையா பிளாங்க் மறந்து போச்சே. நீ என் சைடுலாம் வண்டி ஓட்டும் போதே தெரியும், மறந்துட்டேன்னு. மேகலை மணிமேகலை, அதுக்கு இன்னும் வயசாகல. மறந்துட்டேனே. செத்து போகல. ஏய் இருடா, நிஜமாவே மறந்துருச்சுடா. இருடா, இங்க பாடுறா. உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம டைம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இருடா, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அந்த லைனை விட்டே நீ போகல. நான் முடிச்சிருக்கிறதே 3 வரி தான். ஏய், நல்லா தெரியும்டா. வேற மச்சான் மறந்து போச்சே. பஞ்ச் பரமசிவம். மேகலை மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல.
என்ன பேர் வச்சிருக்கீங்க? தானா சேர்ந்த கூட்டம். ஆமா, பேர் வேற ஒண்ணு கேடு. அவர் பொத்தி பொத்தி அவங்க 2 பேரும் தான் வச்சிருக்காரு. என்ன நீங்க எப்படி பேசுறீங்க ஆனந்தி? பாருங்க, அசிங்கப்படுத்துறாங்க எல்லாரும். உங்களை நம்பி நாங்க வந்ததுக்கு சா, சா, சா. அப்படியே திரும்பிடாத, அந்த பக்கமே இரு. என்ன ஓமகுச்சி நரசிம்மன் சார் மாதிரி பண்றேன். அடுத்த பஞ்ச் டயலாக். அதான் புது பஞ்சா கொடுங்கப்பா, எல்லாம் பழைய சத்த பழசா கொடுக்குது. நீ வரப்போற படத்துல இருந்தா கொடுக்குவா? அப்படி நின்னுதோ. செஞ்சா கொடுங்க. I want to make love to you. பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். அவ்வளவுதான். காக்கா காக்கா டயலாக். இப்பயே செத்து போயிடுறேன். காக்கா காக்கா டயலாக்னு எனக்கும் தெரியும். 3 குழந்தை பெத்துக்கணுமா? 3 குழந்தை பெத்துக்கணுமா? அதுல டயலாக் சொன்னேன். ஆமா 3 குழந்தை பெத்துக்கணும். அதான் கரெக்ட். அது எப்படி அப்படி 3 குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லுவாங்க? நம்ம 3 குழந்தை பெத்துக்கணும்னு தானே சொல்லுவாங்க. ஏய் தபார், டயலாக் சொல்லு. உன் மனசுல இருக்க டயலாக் சொல்லாத. இல்லப்பா. ஓகே, யமுனா அந்த ஃபீல்ல சொல்றாங்களா பாப்போம். ஐயோ ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரி இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். அவ்வளோதான். வேற லெவல்ல சொன்னாங்களா? மாஸ்டர் ப்ளீஸ் ரிவீல் தி ஆன்சர். I want to make love to you. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். ஐசா. பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். அவ்வளோதான். எங்க சீரியல்ல வந்துச்சு எனக்கு சொல்றதுக்கு. அப்படியா? இத நடிச்சேன் நானு. அது எப்படி நீ நடிச்ச? இன்னும் நடிச்சு விஜய் அண்ணா, காமிக்கலாமே. விஜய் அண்ணா. அப்ப அவங்க தான் சொல்லணும், அவங்க சீரியல் வந்திருக்கல்ல. தபார், ஃபர்ஸ்ட் நீ என்ன அண்ணான்னு கூப்பிடுறது நிறுத்து. யாரா ஏன் ஏரியால இருந்து ஏன் தங்கச்சி ஏதோ ஒன்று வந்துருக்குதுன்னு பாக்குறேன். நீ இல்ல உனக்குலாம் நான் அண்ணா ஓடி போயிரு. தபார், இப்ப அந்த டயலாக் எங்களுக்காக நடிச்சு மட்டும் காமிங்க. I want to make love to you. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும். இந்த கண்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும். அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராடினரி. உனக்கு டஃப் கொடுக்க இதே ஏரியால ஒரு ஆள் இருக்கு. அதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இப்ப நீ பாரு. அவங்களுக்காக டயலாக் போட்டோம். உனக்கு நோ டயலாக், நீயே பேச போற. டயலாக் இருந்தாலே ஒண்ணும் வராது, டயலாக் இல்லைன்னா ஒண்ணுமே வராது. அப்பதான் எங்களுக்கு கண்டென்ட் வரும். I want to make love with you. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். இப்படி சொன்னா சூப்பரா இருக்கு. சத்துணு ஆயா மாதிரி சொல்ற. ஓகே, ரெடி, ஆக்ஷன். I want to make love to you. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ப்ராம்ப்டிங் அது சொல்லுங்கப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் ப்ராம்ப்டிங் பண்ணு. பாக்குறதுக்கு பழகிறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கணும். நீங்க அங்கேயே கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கணும். உங்க டீம் முடிஞ்சிருச்சு. I want to make love to you. 3 குழந்தைங்க பெத்துக்கணும். 3 குழந்தைங்க பெத்துக்கணும். பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் உங்களை மாதிரி பார்க்கறதுக்கும் இருக்கணும். பழகிறதுக்கும் உங்களை மாதிரி இருக்கணும். வா கரெக்டா தான் வர. வா பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் உங்களை மாதிரியே இருக்கணும். டைலாக் கொஞ்சமாவது நீ சொல்ற மாதிரியே இருக்கணும். மொத்தமா அவங்க சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. ஆக்ஷன். I want to make love to you. 3 குழந்தைங்க 3 குழந்தைங்க பெத்துக்கணும். அவங்க பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் உங்களை மாதிரி இருக்கணும். உங்க கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் செத்து போய் அப்படியே பார்த்து செத்து போயிடணும். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் டயலாக வடிவு கரைச்சி போடுவாங்க பாரு, மண்ணை தூக்கி தலையில செய்யாம இருக்கலாம். சோ பஞ்ச் பரமசிவம் இந்த ரவுண்ட் என்ன ஆச்சு, எவ்வளவு ஆச்சு, என்ன கதையில இருக்கு? பஞ்ச் பரமசிவம் வின் பண்ணிருக்கிறது நம்ம கெட் தி டீம். ரெண்டு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஜாலியாக ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கோம். சினிமா பத்தி எதுனாலும் டக்கு நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். நான் இருக்கேன், எதுக்கு உங்களுக்கு பயம் அப்படின்னு பிளாக் டிக்கெட் விற்கிறதுல இருந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரிவியா வரைக்கும் எது கேட்டாலும் சொல்லக்கூடிய இந்த 6 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துறோம். ஓகே, அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்னா மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல இட் இஸ் மேட்ச் ஃபிக்ஸிங். ஸோ சின்ன வயசுல நம்ம பண்ண அந்த மேட்ச் த ஃபாலோயிங் தான் இப்போ இங்கே பண்ண போறோம். ஓகே, அழகப்பன் டீம் நீங்க தான் ஆட போறீங்க. தானா சேர்ந்த கூட்டம். சரி, நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ மேலே ஒரு 5 இமேஜ் இருக்கும், கீழே ஒரு சில இமேஜ் இருக்கும். மேலே இருக்கிற இமேஜை கரெக்டாக மேட்ச் பண்ணும்.
ஓகே ஸோ இப்போ மேட்ச் பண்ணி எந்த காரணத்துக்காக அதை மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லணும். இப்போ மான்ஸ்டர் படத்துல ஒரு சீன் இருக்கு, கீழே எலி இருக்கு அப்படின்னா ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். ஏன் மேட்ச் பண்ணோம்? மான்ஸ்டர் படத்துல எலி வரும். ஸோ அப்படியா அப்படிங்கறாங்க மாஸ்டர் படத்துல மாஸ்டர் இல்ல மான்ஸ்டர். நீ அந்த முடிய விளக்கு நல்லா காக்கஸ் பேடியன் மாதிரி ரெண்டு சொல்லுங்க. ஸோ மேட்ச் ஃபிக்ஸிங்ல ரூல்ஸ் என்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. மேல இருக்க ஆப்ஷனை கீழே இருக்க இமேஜுக்கு மேட்ச் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா இருக்கிற இமேஜஸ் நீங்க அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? ரெடி? சோ மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல இந்த ரவுண்ட் மேட்ச் ஃபிக்ஸிங் விளையாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க தானா சேர்ந்த கூட்டம். மேட்ச் ஃபிக்ஸிங்ல உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இமேஜஸ். மேல இருக்க மாதிரி என்ன படம்னு கண்டுபிடிங்க. கீழ அதுக்கான இமேஜ் மேட்ச் பண்ணுங்க. அர்ஜுன் சார் பின்னாடி இரு இது மியூசியம் இருக்கு. இது இரு நாட்டாம. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நேரமா அர்ஜுன் ஒண்ணு மேட்ச் பண்றீங்க. டைம் ஒன்று இருக்கு. வந்து ஏழுமலை பரதநாட்டியம். டீச்சர் படிக்கிறது. டீச்சர் ஐயோ, மாத்திட்டாங்க. வர்றதெல்லாம் இப்படி வீணா போகுது. இது இது டீச்சரா இப்படி நிக்குது? இப்படி ஜிம்பாடி டீச்சர் ஐஏஎஸ்ஆ தெரியலையே என்ன இது? என்ன கேம் வராங்களா வேற ஏதாவது? அவங்களுக்கு முதல்ல அது என்ன இமேஜே புரியல. பாரு எல்லாத்தையும் மாத்தி விட்டீங்க. இங்க பாரு போன ரவுண்ட் யார இரு இந்த மை மட்டும் கண்டுபிடி. 10 செகண்ட்ஸ் go. மை வந்தது. டா 10 9 இருங்க போடு போடு. 8 தப்பு இதான். சரி வா. 6 5 4 3 கட்டுறாங்க பாரு 2 and 1. ஓகே சோ எதுக்காக மேட்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லணும். ஃபர்ஸ்ட் அதான் என்னது? அவங்க பாத்துட்டு இருக்காங்க எதுக்காக கரெக்ட் தப்பு தப்பா போய். ஃபர்ஸ்ட் ஏழுமலை அந்த படத்துல அவர் வந்து பரதநாட்டியம் டான்சரா இருப்பாரு. ஓகே அடுத்து மியூசியம் இருக்கு. பாரதியாரா? மியூசியம் இருக்கு படம் கீழ பாரதியார் இருக்காரு அதனால மியூசியம் இருக்கு. ஓகே ரெண்டாவது மியூசியம் இருக்கு பாரதியார். மியூசியம் பாரதியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? அடுத்தது இது எடுத்தது எதுக்கு எடுத்துட்டீங்களா? இந்த படத்தோட இமேஜ் நாட்டாமை. சரி நாட்டாமை எங்க மேட்ச் பண்ணிருக்கீங்க? நாட்டாமை மை அங்க இருக்குல பாக்கெட்ல. நாட்டாமை எப்படி அதான் கண்டுபிடிக்கிறாங்க ஏன் அவங்க மேட்ச் பண்றாங்க. மை நாட்டாமை எவ்வளவு பெரிய ஆளு தெரியுது. நாட்டாமை படம் இங்க மை இருக்கு. சூப்பர். மூணாவது 2 பார் கிடைச்சிருக்கு. ஓகே நான் வேற நாட்டாமை பேனாமை. போச்சு போங்க. சூரிய வம்சம் அவங்க ஐஏஎஸ் டீச்சரா நீங்க இருப்பாங்க. மேட்ச் போட்டுருக்காங்க சம்மு அப்படியா? இல்ல அவங்க கலெக்டரா இருப்பாங்க. சூப்பர். என்ன சொல்றான் பாருங்க. ஆனா நாட்டாமை பேனாமைன்னு நீங்களா ஒண்ணு யோசிச்சீங்க பாருங்க. சரி அந்த பார்சல் எதுக்கு தான் அது? எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கோம். சும்மா வச்சிருக்காங்க. அது வர ரொம்ப நேரம் யோசிச்சேன் பாருங்க. ஓ உனக்கு இதுதான் இப்ப பிரச்சனை. அவங்க சும்மா வச்சிருந்தது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது சும்மா வச்சிருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க நீங்க. இந்த சைட் டீம் கெத்து பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. So, இந்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்றத பாப்போம். ஓகே உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபிக்ஸ். கடவுளே அவங்க 500க்கு கீழே எடுத்து தோத்து போடுங்க. பாருங்க 1000 பாயிண்ட்ஸ் வாங்குறோன்னு. ஆயமுறி குரங்கு. இது என்ன படம்? செவரா? சரி செவரு. இது மெட்ராஸ். மெட்ராஸ். முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? முடிச்சாச்சு. ஒருவேளை ஏதாவது சரியா இருந்தது அப்படின்னா இந்த என்டர்டைன்மெண்டோட தாண்டி எங்களுக்கு வேற ஏதாவது பிளஸ் நீங்க கொடுப்பீங்க. நீங்க போகும்போது வேணா 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போனீங்கன்னா ஆட்டோ பிடிச்சு போவாங்க. ப்ரொடியூசர் பேட்டா காசுல கரெக்டா இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன் டீமா சேர்ந்து ஒரு டான்ஸ் என் கூட ஸ்ரேயா கோஷல் ஆடினாங்கன்னா ஐ கேன் கிவ் ஸ்ரேயா கோஷல் பார்க்கலாம் அப்படின்னா. நீயா உங்களை சொன்ன ஓகே ஓகே ஸ்ரேயா கோஷல் நீங்க அவரோட சேர்ந்து நீங்க பாட ஒரு ஆட நிறைய காட்சிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மாஸ்டர் தி பிளாஸ்டர் மேட்ச் ஃபிக்ஸிங்ல இந்த ஆன்சர்ஸ் கரெக்ட்டா செக் பண்ணிடலாம். சூரரை போட்டு வந்து கேக்கு கடை வச்சிருப்பாங்க ஹீரோயின். சர்பேட்டா படத்துல வந்து சைக்கிள்ல அவர் உட்கார வச்சு ஓட்டினே இருப்பாப்ல ஆர்யா. மெட்ராஸ் படம் வந்து இந்த செவுரு தான் கதையே. காதலுக்கு மரியாதை வந்து அந்த புக்ஸ் அந்த மாதிரி. ஓகே
மாஸ்டர் ரவுண்ட் 6. மேட்ச் ஃபிக்ஸிங் ரவுண்டோட வின்னர் இஸ் கெட் தி டீம். எனக்கு இப்ப எல்லாமே ஓகே. நம்ம பதில் சொல்லாதது, அவங்க வந்து ஆடினது, ஸ்ரேயா கோஷல் அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எனக்கும் ஒரு சைடு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, இழுத்துச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் இல்ல ஆச்சு? எனக்கும் அப்படிதான் இருந்தது கொஞ்சம். ஒரு இழுத்துட்டதுனால தான் அப்படி சொல்றாரோ? ஆமா, பாட்டு பாட சொல்லு. பாட்டுருவீங்க ஸ்ரேயா கோஷல். ஓ, நீங்க உண்மையாலே ஸ்ரேயா கோஷலா மாறிட்டாங்க. இன்னொரு தடவை கேளுங்களேன், நான் பாடிடுறேன். அந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, நீங்க பாடிடுங்க. நாங்க அப்படி போயிடுறோம். இல்ல மாலை நேரம் மழை தூரும் காலம் உன் ஜன்னலோரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே உணர்கிறேன். ஓடும் காலங்கள் உறைந்தோடும் நேரங்கள் தடுமாறும் பயணங்கள் தொடர்கிறதே. ஆனந்திக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பாடுன்னு சொன்னா பாடுறதே ரொம்ப கஷ்டம். அது இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எடுத்து இந்த பாட்டெல்லாம் பாடுறது. அதுவும் என் மச்சானுக்காக பாடி இருக்கீங்க. ரியலி சூப்பர். ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ. மாஸ்டர் த பிளாஸ்டர்ல ஏகப்பட்ட ரவுண்ட், ஏகப்பட்ட கொஸ்டின் சொல்லிட்டு சினிமா சம்பந்தமா நிறைய பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்டோட பேரு வாழ்க்கை ஒரு வட்டம். மாஸ்டர் த பிளாஸ்டர்ல வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்ற இந்த ரவுண்டுல 3 சர்க்கிள் இருக்கும். சின்ன சர்க்கிள்லயே அது உள்ள இருக்கிற பாடலோ படமோ இல்ல கதாபாத்திரமோ யார் அப்படின்னு நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் சர்க்கிள் போனா 300 பாயிண்ட்ஸ். அதை விட பெரிய சர்க்கிள் எடுத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த ஆர்டர்ல தான் போக முடியும். நீங்க ஆர்டரை மாத்தி நேரா பெரிய சர்க்கிள்ல கொடுன்னு கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் இமேஜ் இதோ. டேக் தி குட்டி வட்டம், பிளேஸ் தி வட்டம். ஓகே, ஏன் எதுக்கு அந்த லொகேஷனுக்கு என்ன காரணம்? எங்க வீடு அங்கதான் இருக்குது. ஏன்டா இல்ல ரொம்ப கார்னரும் போகாம ரொம்ப நடுவுலயும் இல்லாம நாங்க சப்போஸ் சென்டர் வச்சா நீங்க ரெண்டு பேரும் ஓரமா இருக்கிற இமேஜ் வைப்பீங்க. சோ அதனால எப்படி வைக்கிறது தெரியாம குத்து மதிப்பா அச்ச வட்டம். சூப்பர். இதுக்கு பின்னாடி ஒரு பாடல் இருக்கு. அந்த பாட்டு என்னன்றது நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கீங்க. ஆமாடா, அது இப்ப என்னன்றத பாத்துருவோம். ஓகே, ஸ்ரேயா கோஷல் கேக்குறேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. இப்போ ஃபீல் பண்றேன் அந்த பேர் சொன்னேனே. போடுங்க. Please reveal this master. எனக்கு தெரிஞ்சிச்சு. சிரிக்கி வந்தாதானே மச்சான் உனக்கு தெரியல. மாசம் தொண்ணூத்தெட்டில் மேஜர் ஆவாரு. நானே சும்மா சொல்றேன். ஓ, அதுவும் இருக்குல்ல. ஆனா இது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பாட்டுன்றதுனால இதே டான்ஸர் 40 பாட்டுல ஆடி இருப்பாங்க அதே ட்ரெஸ்ல. இப்ப எனக்கு ஒரு பாட்டு தோணுது, அவனுக்கு ஒரு பாட்டு தோணுது. இத வச்சு என்ன பாட்டு கண்டுபிடிக்க முடியுதா? என்ன Dress எங்களுக்கு அதான் எனக்கு வந்து சீனா தானான்னு தோணுது. இருங்க. சீனா தானா உங்களுக்கு தோணுது? ஓகே, இது ஆன்சர் சொல்லிடாத. என்ன சாங்? மே மாதம் 98. சூப்பர். ஆஹா, பாரு ஒரு அழகான பொண்ணு எத்தனை பாட்டுல இருந்திருக்கு. மே மாசம் 98 அந்த பாட்டு. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அந்த வேட்டையாடு விளையாட்டுல வருமே, அது கூட இருக்கலாம். எது வேணா வச்சுக்கலாம். ஆனா அந்த பாட்டு தானா இது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அடுத்து நீங்க எடுக்கறீங்களா? இல்ல உந்து போயிடலாமா? வேணாம். 5 இருங்க அப்ப வச்சறோம். ஆன்சர் தெரியும். இங்க இருக்கா? அது ஒட்டன மாதிரி வேணும். ஒட்டன மாதிரி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் லைட்டா கீழ இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் என்னோட குள்ளமா வரப்பா. Guys, லாக் பண்றீங்களா இந்த இடம்? Master, please reveal this place. நான் சொன்னதா. என்ன பாட்டு? சிரிக்கி வந்தா சீனா தானா டோய். ஏய் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்டா. என்ன சொன்ன? நெருப்பேசி கிமுக்கி கூட சொல்ல. மழையே அது மழையே ஒரு தர்ஷனா மழையே. நீ அப்படியே போயிட்டு பாரு, நீ ஆடிட்டு இல்லப்பா. பெர்ஃபார்ம் பண்றானே, நீ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ற. Please reveal the answer.
ஒரு ஒட்டட்டார் ரவுண்ட்ல அடுத்து தானா சேர்ந்த கூட்டம் ஆட போறாங்க. இமேஜ் அங்க லோட் ஆயிருச்சு. சர்க்கிள் எங்க பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். என்ன பல்ல காமிச்சிருக்க நம்மள தான் சொல்றோம். ஏய் சினேரி இப்படியே வா நம்ம போய் பார்க்கலாம். சைலன்ஸ் ப்ளீஸ். அழகா can do it. நான் டூ இட் நிறைய பண்ணிட்டேன். இந்த கூட்டம் இதுக்காக சேர்ந்தே ஆகணும் ப்ளீஸ். இது வந்து ஒரு படம். ஓகே, ஒரு திரைப்படம் உள்ள இருக்கு. ஒரு படத்தோட சீன் இருக்கு. நீங்க படத்தோட பேரை சொன்னா கூட போதும். ஓகே ஓகே ஆனந்தி ஓகே மேடம். ஓகே பார்த்தலாம் வாங்க. மாஸ்டர் ப்ளீஸ் ரிவீல் தி ஃபர்ஸ்ட் இமேஜ். இது என்னது இது? சூப்பர். இது என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? என்ன தெரியுமா? பன்னுல அந்த பூகி எல்லாம் வச்சிருக்காங்க. இது கண்ணம். கண்ணம். ஒரு ஹீரோயினோட கண்ணம். விஷாலோட படம். அது இதுதானே. அது விஷால் இப்படி ஆடுமே. அந்த பாட்டு ஒரு பாட்டு. ஐயோ விஷால் கிடையாதுப்பா இது. இது வேற ஏதோ. இது வடிவேல் கூட ஒரு இதுல வந்து டான்ஸ் பண்ணும்போது வடிவேல்ல இன்னும் டார்க்கால இருக்கணும் ஸ்கின். இது ஒயிட்டால இருக்கு. அந்த படம் தான். அது என்ன படம் அது? பேசுறதுக்கு மேல வளையத்தை வச்சுட்டு போயிடலாம் வா. அதான் அந்த படம் தான். இதுல பேசாம நமக்கு வந்து இது இப்ப போனா 400. அப்படியா? ஆமா. தப்பா சொன்னீங்கன்னா பரவாயில்லையா? சுத்தல போ. இது அவன் இல்ல. எனக்கு இல்ல இல்ல அவன் இவன் இல்ல. அந்த கிருதா அப்படி இருக்காது அந்த படத்துல. பாட்டு டான்ஸ் ஆட வரல. இதுல கிருதாவே இல்லங்க. டேய் நீ மூணு பேரும் மனுஷங்களே இல்லடா. சேவ் பண்ணி சத்தியமா இல்ல அட இல்ல. பக்கத்துல இருக்க மூஞ்சி வர இங்க வை மேல. பக்கத்துல இருக்க மூஞ்சி வராது கமெண்ட். முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்த இடத்துல எதுக்கு சர்க்கிள் வைக்கிற புரியலையா? ஆமா ஏய் இந்த முதிரைய பாதி வைக்கிற. தள்ளி தான் வை. நான் எங்க வைக்கணும் முதல்ல சொல்றீங்க இது. கொஞ்சம் தள்ளி வை. முதல்ல நீங்களா தள்ளி போங்க. ஓகே, செகண்ட் சர்க்கிள் யூஸ் பண்றோம். இதுல ரிவீல் பண்ணி பாத்துருவோம். எனக்கு ஏதோ இது கழுத்து மாதிரி. ஐயோ இது கண்ணமா இது வேற ஏதாவது தெரியலையே கடவுளே. டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேப்பா. கரெக்ட் அதான். இல்லையா இது யாருது? அது மீனா இல்ல? இல்ல. எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது. பக்கத்துல இருக்க மூஞ்சோட மூக்கு தெரியுதோ அது? இது ரம்பா. இது ரம்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது அந்த படம். தேவயானி தங்கச்சி நடிக்குமே அந்த படம் இல்ல இது? தேவயானிக்கு தங்கச்சி நடிப்பாங்க. விஜய் படம். அந்த படம். அதானே தாவணி பட்டி பட்டி ஆடுவாங்க. கரெக்ட். அது இப்படி மச்சான், நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு உங்க டீமுக்கு அடுத்த சர்க்கிள் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். வேணாம் இன்னொன்னு எடுக்கணுமே. ஏதாவது தப்பாவது கூட சொல்லிட்டு போயிடலாம். எப்படி ஜெயிக்க போறது? அந்த வட்டத்தை ஒருமாச்சு ஒழுங்கா வா சொல்லுங்க. உண்மையா சரி என்னன்னு பாத்துருவோம். சரி சொன்னா கேட்டுறோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்காதீங்க. கரெக்டா தலை பின்னாடி வைங்க. அப்படிதான் நீங்க மூக்க சேர்த்துக்கி இருக்கீங்க. கரெக்ட் விட்டுரு. மாஸ்டர் பண்ணுங்க. அதான் மூவானாவது யூஸ் பண்ணிட்டோமே. அந்த இதுல ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கும். ரிவீல் பண்ணிடுங்க மாஸ்டர். 200 பாயிண்ட். ச்சே 100. ஏய் முத்து. மீனா நான் சொன்னனா இல்லையா? பார்த்த உடனே யாராவது கேட்டிங்களா? நான் மீனான்னு சொல்லல. ஆமா மீனானு சொல்ல ஒண்ணு சொல்ல. கேளுங்க. மீனா நான் சொன்னேன். சொன்னா அப்படியா? கேளுங்க. சரி ஓகே, இப்போ இந்த டீம் வந்து இப்போ ரிவீல் முத்து படத்துல பண்ணியாச்சு. மீனா. மீனா அந்த அப்படின்னு வாயில சொல்லிட்டாங்க. ரெண்டா முத்து கட்டா படம் சொல்லிட்டாங்க. மாஸ்டர் செக் முத்து படம் பண்ணலாமா? தானா? தானா சேர்ந்த கூட்டத்துக்கு இந்த 100 பாயிண்ட் அது கிடைக்குமா? கிடைக்கும். இன்னத்துக்கு வந்தான்னு இருக்கடா. முதல்ல சொன்னேன் ரைட்ல இந்த சைடுல பிளேஸ் பண்ணுவோன்னு. அவர் மூக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் சொல்லி இருந்திருப்பேன். கமான் அழகப்பா. வாழ்க்கை ஒரு வட்டங்கள்ல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். ஆனா இங்க ஜெயிக்கிறவன் ஜெயிக்கலாம், தோக்குறவன் மட்டும் தான் தோத்து. இது மாவட்டம் நேரா போயிட்டே இருக்குது. சோ அதனால மொத்தமா இந்த டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரவுண்ட்லயே அந்த பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். Winner is get the team. தூக்கி சொல்லு. மாஸ்டர் தி பிளாஸ்டர்ல இப்போ நம்ம ஆட போற ரவுண்டோட பேரு மைண்ட் வாய்ஸ். இந்த ரவுண்ட் வந்து எனக்கும் விஜய்க்கும் ரொம்ப பிடிச்ச ரவுண்ட். அது ஏன் அப்படின்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த ரவுண்ட் விளையாடுவோம். ஏன்னா ரொம்ப நாளா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறோமே, நீங்க என்னத்தை தான்டா பண்ணீங்கன்னு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம், சேர்ந்து விளையாட போறோம். ஒரு டீம்ல இருந்து ஒருத்தரை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனந்தியோட விளையாட போறீங்களா அந்த கேம், இல்ல என்னோட விளையாட போறீங்களா அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வருவாங்க. இந்த சைட்ல இருந்து யாரை செலக்ட் பண்றீங்களோ நாங்க வந்து நிப்போம். ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வருதுன்னா அவர் 3 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஸ்டைல்னு இருக்கும், டைலாக் டெலிவரி, இல்ல மாஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நான் வந்து ஸ்டைல் செலக்ட் பண்றேன் அப்படின்னா நீங்களும் ஸ்டைல் செலக்ட் பண்ணணும். என்னோட வேவ் லென்த்ல இவன் என்ன மைண்ட்ல யோசிப்பான் அப்படின்றத நீங்க உங்க சைடுல கெஸ் பண்ணணும். கரெக்டா மேட்ச் பண்ணிட்டா பாயிண்ட் இருக்குது, தப்பா மேட்ச் பண்ணிட்டா பாயிண்ட் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போறானா? அழகப்பனும் ஆனந்தியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே அழகப்பா, டேக் யுவர் பொசிஷன்.
இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. மாஸ்டர் ப்ளீஸ் எங்களுக்கான கேள்வி ஹலோ அதெல்லாம் நாங்க பாத்துறோம். இப்போ நீங்க கண்டஸ்டன்ட் மாஸ்டர் அதுக்கு போயிட்டாங்க. போடுவாங்க இருங்க. ஃபர்ஸ்ட் யூ ப்ளீஸ். ஏவிஎம் சரவணன் சார் அவரை பார்த்தோன்னு தோன்ற விஷயம் எதுவா இருக்கும்? ஒயிட் அண்ட் ஒயிட் கை கட்டி நிற்பது ஏவிஎம் உருண்டை. அது வெளியே இருக்க உருண்டை. நீ அவங்கள பார்க்க கூடாது. ஓகே, நான் அவங்க கண்ணால பேசுவாங்களான்னு பாத்துக்கிட்டு. நீ வாயில பேசுறதே ஒண்ணும் புரியல. ப்ளீஸ் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு வேவ்ல ஓகே ஓகே ஓகே. நீங்க கிளிக் பண்ணிட்டீங்களா ஆனந்தி? நான் கிளிக் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணுங்க. அடே அப்பா, ஒன் கிளிக் ஓவர். ஸோ அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி மேட்ச் ஆயிருக்கு, எப்படி சிங்க் ஆயிருக்குன்றத பார்ப்போம். தப்பா பண்ணிட்டேன். செம்ம வேவ்லன்றா. நீ சொன்னது ஒயிட் அண்ட் ஒயிட்டா? இல்ல ஏவிஎம் உருண்டை. ஓகே, அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ஏவிஎம் உருண்டை தான் ஞாபகம் வந்திருக்கு. அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ஞாபகம் வரும். ஏவிஎம்னாலே அந்த உருண்டை தான். இது கூட திறமை இருக்கிறீங்களா? இதுக்கு நானே போயிருப்பேன். சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ணுல பேசுங்க. டெலிபதி வொர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். கேப்டன் சார் அப்படின உடனே சின்ன கவுண்டர் ரமணா கேப்டன். இது மூணுத்துல எது ஃபர்ஸ்ட்? அவரை பார்த்த உடனே எது மைண்டுக்கு வரும்? நல்லா ஒரு ஆன்சரை போடுங்க. எனக்கு ஆக்சுவலி அழகு தான் ஞாபகத்துக்கு வராரு. ஏய், பார்த்த உடனே எனக்கு அழகு தான் ஞாபகத்துக்கு வராராம். அப்படியா? செலக்ட் பண்ணிட்டேன். யா ஓகே, யார ஆப்ஷன். ஆப்ஷன். ஓகே, சூப்பர். ஃபோக்கஸ் அழகப்பன் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அழகப்பன் ஃபோக்கஸ். ஓகே, நம்ம சீக்கிரத்துல பாத்துறோம். வேற மாதிரி போயின்னு இருக்கு. சோ சிங்க் பண்ணி பார்க்க போறோம். பாருங்க, கமான் அழகப்பா. முடிஞ்ச அளவுக்கு சிங்க் பண்ணி பாருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन பாத்துருவோம். ராமராஜ் சார். ஓகே, கரகாட்டக்காரன், பால்காரன், பாட்டுக்காரன். என்ன எல்லாத்தையும் அமுக்குறேன்? பதட்டத்துல ஒண்ணும் புரியல. எனக்கு தெரிஞ்சு சிங்க் ஆயிடும் நினைக்கிறேன். முடிச்சிங்களா? கரெக்ட்டா. அழகப்பன் சொல்லுங்க ஆனந்தி. ஐ வாண்ட் யூ டு வின். கண்டிப்பா இதுல நான் win 2 மார்க் வாங்கிட்டு கேவலமா பாரு. வெக்கமே இல்லாம பேசுறேன். இன்னும் 2 மார்க் வாங்கலமா. ஒண்ணுதான் வாங்கிருக்கேன். மானத்தை தான் வாங்கிட்டு இருக்கா ரொம்ப நேரமா. பாத்துருவோம் இது கரெக்டா சிங்க் ஆகுதானே. கரகாட்டக்காரன், பால்காரன், பாட்டுக்காரன். கரெக்டா மட்டும் இல்ல. நீ வெளியில போயிருவ. அதானே? ஓ. போடா. ஓகே, மைண்ட் வாய்ஸ் ரவுண்ட்ல தான சந்த கூட்டம் டீம் உடைய ஸ்கோர் 200 பாயிண்ட்ஸ். நான் களத்துல இறங்கணும். நீ இப்போ பாத்துங்க. மச்சான் நீ தான் இறங்க போற. சந்திச்சிருவோம். நம்ம விஜய்க்கும் தர்ஷனாக்கும் சிங்க் செமையா இருக்கும்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல தோணுச்சு. ஆக்சுவலா அனுப்பலாம் தான் பார்த்தோம். பாவம் சின்ன பிள்ளை ரொம்ப தர்ஷனா ஃபர்ஸ்ட் தர்ஷனாவோட சிங்க் ஆகணுமே. அது உனக்கு தோணலையா? அதுவே வேற ஈருடல் ஒரு பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரா எழுப்பிட்டாதான் தர்ஷனா நான் தான் அப்படி இருக்கும். தர்ஷனாவோட நான் சிங்க் ஆகி எப்ப இந்த ஷோ முடிச்சு நான் தர்ஷனா ஓகேவா ட்ரை பண்ணலாமா? இப்போ நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கேன். அதானே? அப்படி இல்ல இல்ல நீ செஞ்சதை நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சா எப்படி இருக்கு உணர்றதுக்காக சொல்றேன். விஜய் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படியும் இந்த கேம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதன் மூலமா என் மச்சானுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணதா இருக்கு. சூப்பர் மச்சான். ஓகே, அழகப்பன் நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? அவ்வளவு நேரமா இந்த வேலை பார்த்ததுக்கு இந்த வேலை எவ்வளவு பெட்ரு. வாமா தர்ஷனா. ஐயோ 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 ஐயோ. Mind
வைஸ் ரவுண்ட்ல நம்ம விஜய் ரெடியா இருக்காங்க, தர்ஷனா ரெடியா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க மைண்ட் வைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ கெட் தி டீம்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். கமல்ஹாசன், கண்டிப்பா இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய படம் பண்ணிருப்பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாநதி, ஹே ராம், ஆள வந்தார். இந்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா தர்ஷனா? 2 படம் தெரியும். சூப்பர். அதுதான் ஆச்சரியம், உனக்கு 2 படம் தெரிஞ்சிச்சா இதுல? இதுல இந்த படத்துல எந்த படத்தை நீ கெஸ் பண்ணிருப்பேன்னு அவங்க சூஸ் பண்ணுங்கிறது எங்க பெரிய விஷயம். சூஸ் பண்ணியாச்சா 2 பேரும்? தர்ஷனா ப்ளீஸ் சூஸ். விஜய் பண்ணிடுறேன். ஏய், நீ உங்க 2 பேருக்கும் பிரஸ் பண்றதுல எங்க சிங்க் இல்ல. தர்ஷனா ப்ளீஸ். என்னெல்லாம் பேசுறாங்கப்பா. ஓகே, பண்ணியாச்சா? பண்ணிட்டேன். கெட் தி டீம்க்கு இது சிங்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ரிவீல் தி ஆன்சர் மாஸ்டர். 2 பேர் ரொம்ப நேரம் யோசிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டா நம்ம 2-3 ரவுண்டா விளையாடலாம். அடுத்த எபிசோட்ல நல்லா இருக்கு. தர்ஷனா சூப்பர். இவங்க போதைக்கு நாம தான் ஊர்காவா? ஆமா பின்ன இவ்வளவு நேரம் நாங்க உங்க போது எவ்வளவு நேரம் ஊர்கா இருக்குது. சோ இப்போ அடுத்த இமேஜ் ஃபார் நம்மளோட டீம் கெட் தி டீம்காக போடுங்க. ஓகே, அர்ஜுன், ஜென்டில்மேன், முதல்வன், மருதமலை. என்ன நிசனிசா அப்படிங்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, நீ சொல்ல தேவையில்ல. ஆனா எனக்கு ஒரு கெஸ் தான். சார், நீங்க அவங்களோட மைண்ட் வாய்ஸ் வச்சு நீங்க ப்ளே பண்றீங்க. ஆமா, என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு சிங்க் ஆகணும்ல. ஓகே மாஸ்டர், ப்ளீஸ் ரிவீல் தி ஆன்சர். எனக்கு தெரிஞ்சு முதல் மட்டும் தான் தர்ஷனாக்கு தெரியும். 1/2 2/3 செலக்ட். தர்ஷனாக்கு வந்து தெரிஞ்சதே கம்மி தான், மேட்ச் பண்றது ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல, என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு மைண்ட் வாய்ஸ். இல்ல, இவ்வளவு தான் தெரியும். அது என்னங்கிறது விஜய்க்கு தெரியும். வேற லெவல். தர்ஷனா கம்மியா தெரியலாம், ஆனா தர்ஷனா பத்தி எனக்கு நிறைய சீரியல் தெரியும். வந்ததுல இருந்து விஜய்க்கு தர்ஷனாக்கு தான் வேலை. இது என்னமோ புதுசா போய்கிட்டு இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க, நல்லா இருக்கு கேட்க. அடுத்தது சோ அடுத்த இமேஜ் நம்ம பார்க்கலாம். தனுஷ், செல்வராகவன், வெற்றிமாறன், கஸ்தூரி ராஜா. ஒருத்தங்களே உங்களுக்கு தெரியாது. அது எனக்கு கண்டிப்பா தெரியும். தனுஷ் ஃபேனா? தனுஷ் பத்தி அதான் அப்ப அவங்க ஃபேன்ன்றது எனக்கு தெரியும். அப்ப யாரோட படம் தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதை சொல்றீங்க? ப்ளீஸ் சூஸ்மா. 3 2 1. ஓகே, இது குலுக்கல் தான். ஏன்னா இப்ப நான் எப்படி இதை பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஒர்க் அவுட் ஆகலாம், அப்புறம் நீங்க திட்டுவீங்க. தனுஷ் சாரோட ஃபேன் இவங்க அப்படின்றது தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஷன் வந்து இவங்களுக்கு யாருன்றது தெரியாது. ஓகே, அதை ஃப்ரீயா விட்டுடலாம். இன்னொரு மேட்டர் பார்த்தோன்னா, இந்த காம்போல வந்த படங்கள் எக்ஸ்ட்ராடனரியா இவங்க ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஒரு தடவை. சோ இந்த காம்போன்றதுனால ஒரு பேரை செலக்ட் பண்ணிடா. மாஸ்டர் ப்ளீஸ் ரிவீல் தி ஆன்சர். சிங்க் ஆகுமா? ஒரு ரொமான்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. மாஸ்டர் ஆயிச்சு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு.
இவ்வளவு நாள் நான் உன்னை மச்சான்ட்டேன் ஆனா நீ என் மாமாவா இருந்திருப்பேன் இன்னைக்கு தான் தேங்க்யூ ஆனந்தி லவ் யூ சோ மச் பட் சீரியஸ்லி தர்ஷனா நீ எக்ஸ்ட்ராடனரி டான்சர் எனக்கு தெரியும் பட் நான் வந்து உன்னை இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது எனக்கே இந்த ஷோல தான் எனக்கு தெரியும் ரொம்ப பெருமையா இருக்கு யூ லைக் இட் Yeah, I like then take it ஓகே சோ இந்த ரவுண்ட் அந்த ரவுண்ட் இல்ல எந்த ஏரியா வந்தாலும் ஐயா கில்லி டாடுற மாதிரி இந்த மொத்த எபிசோட வின் பண்ற டீம் கெட் செலிபிரிட்டி கெஸ்ட் வந்துருங்க அப்படியே ஒண்ணா எல்லாரும் இங்க வந்துருங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலியோட இன்னைக்கு மாஸ்டர் தி பிளாஸ்டர் விளையாண்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ இந்த எபிசோடோட வின்னர் டீம் கெட் அடுத்த எபிசோட் போய்டும் தேங்க்யூ so much தேங்க்யூ டார்லிங்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you அடுத்த வாரம் so இதே much, மாதிரி guys. பியூட்டிஃபுல்லான எபிசோட்ல உங்க மீட் பண்றோம் அது வரைக்கும் கடை சாத்திர கிளம்புறது ஆர்ஜே விஜய் ஜாலியா சந்தோஷமா இருங்க லைஃப் 4 3 44 கார்ல மாறிட்டோம் டேக் கேர் டாடா பை பை